ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப் பவுடர் ரெடி பண்ண என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். தனியா 1 கப், சோம்பு 3/4 கப், பெப்பர் 3/4 கப், பட்டை 10 பீஸ், லவங்கம் 10 பீஸ். இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பெப்பர் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். சோம்பு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். பட்டை லவங்கத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் பவுடரை நம்ம வெஜிடபிள் சூப், டொமேட்டோ சூப் இது எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிடலாம். மட்டன் சூப், நான்வெஜ் சூப்புக்கும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு நைஸ் ஃப்ளேவர் இருக்கும். இது போடும்போது நல்லா ஸ்பைஸியாக ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் சூப்புக்கு போடும்போது ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். நான்வெஜ் சூப்லாம் பண்ணும்போது, மட்டன் சூப், சிக்கன் சூப் பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம காரத்தோட டாலரன்ஸை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைசி அப்படைசிங் ஃப்ளேவரோடு இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.